இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் மசூதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி அதனை அகற்றுமாறு இந்து அமைப்பினர் போராடியதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலமான ஷிம்லால ஒரு சஞ்சௌலி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கு. அந்த மசூதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதா ஒரு புகார் இருக்கு. இந்த மசூதியை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி 2 இந்து அமைப்புகள் போராட்டம் ஒரு 2 மாதங்களாகவே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிற நிலையில இன்று பொதுமக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவும் அந்த பகுதியில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஷிம்லால அந்த அறிவிப்பையும் மீறி நூற்றுக்கணக்கானவர்கள் திடீரென அந்த மசூதி அமைந்திருக்கிற பகுதியில் ஷிம்லால ஒரு திடீர்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதனால அதிக அளவிலான காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அந்த மசூதியை நோக்கி முன்னேற முயன்ற போது காவலர்கள் அவர்கள் மீது, அந்த போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்துறாங்க. அந்த தடியடியை தொடர்ந்து இன்னும் அந்த தீவிரம் போராட்டத்தின் தீவிரம் அதிகரிக்கிறதுனால ஒரு கட்டத்துல தண்ணீரை பீச்சி அடித்தும் அவர்களை விரட்டி அடிக்க காவல்துறையினர் முயற்சி செய்யறாங்க. இதனால அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. இன்னும் அந்த இடத்தில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து வருகிறது. பாலவேல். நன்றி ராஜா, விவரங்களுக்கு.